நம்முடைய முதலமைச்சரை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள், தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுகிறார்கள். தலை வணங்காமல் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற மாநிலம் இந்த மாநிலம். இதை ஒருபொழுதும் டெல்லிக்கு நாம் அடிபணிய வைக்க முடியாது என்பதால் தான் அங்கே இருந்து அத்தனை பேரும் இங்கே வந்து மையம். தமிழகத்துக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய மத்திய அமைச்சரும் முதலமைச்சரும் தொடர்ந்து நாள்தோறும் தமிழகத்தை நோக்கி படையெடுத்துட்டே இருக்க இந்த பிரச்சாரம் பண்றவங்கள சர்ச்சைக்குரியான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இதன் பின் ஏதோ நோக்கம் இருக்கு. ஒன்றிய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சரை சார்ந்த அமைச்சகத்தை சார்ந்தவர்கள் தவிர நம்முடைய பிரதமர் அமைச்சர் ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் எல்லாரும் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் மாநில சுயாட்சி, தன்னாட்சி உரிமை, மதச்சார்பற்ற தன்மை இவற்றையெல்லாம் தூக்கி பிடிக்கின்ற மிக முக்கியமான தலைவராக தென்னகத்திலே இருந்து எழுப்புகின்ற எதிர்ப்பு குரலை உயர்த்தி பிடிக்கின்ற தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் மட்டும்தான். இங்க நான் ஒரு அனாலஜி சொல்லலாம்னு நினைக்கின்றேன். உங்க எல்லாருக்கும் எம்என் ராய் தெரியும், வெரி சீனியர் கம்யூனிஸ்ட் லீடர். அவர் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக தந்தை பெரியாரை சந்தித்து நாசிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குறார். வரலாற்றில் அது மிகவும் பெரிதும் போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு முயற்சி. அவருக்கு எதிராக லெனினோட மிக அத்தியந்த தோழராக இருந்தவர். அவருக்கு நிகராக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வலிமையாக பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு பெரும்பங்கு, பிரதானமான பங்கு வகித்து அந்த அளவிற்கு அதை கொண்டு சென்றிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சரை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள், தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுகிறார்கள். தலை வணங்காமல் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற மாநிலம் இந்த மாநிலம். இதை ஒருபொழுதும் டெல்லிக்கு நாம் அடிபணிய வைக்க முடியாது என்பதால் தான் அங்கே இருந்து அத்தனை பேரும் இங்கே வந்து மையம் கொண்டிருக்கிறார். பாஜகவோடு ரகசிய உறவு வைத்திருக்கிறார் தான் ஆளுநர் அங்கத்து ஆளுநரை மேற்கொண்டு நினைச்சிருக்காங்க. மேற்கு வங்கத்தினுடைய திறமையான அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. 2004 இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாசிச பாஜகவை வலிமையுடன் காத்திரமாக சமரசமின்றி எதிர்க்கின்ற ஒரே கட்சி இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இல்ல எந்த விதமான சமரசம், காம்ப்ரமைஸ் கிடையாது. இதற்கு கொடுத்திருக்கின்ற விலை அதிகம். எந்த திட்டங்களும் இப்ப நீங்க சொல்ல போனீங்க அப்படின்னா, இந்த மெட்ரோ திட்டத்துல இருந்து நமக்கு வர வேண்டிய பேரிடர் நிதி வரல, சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதி உதவி வரல, ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதி உதவி வரல, குடிநீர் இணைப்பு திட்டத்திற்காக வரல. இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லா இடத்திலையும் நீட் தேர்வுக்கு விலக்கு வரல. தமிழ்நாட்டுக்காக இருந்தாலும் பொருளாதாரத்திலே நாங்கள் தன்னிறைவு பெற வேண்டும் என்று உற்பத்தி திறனை பெருக்கி இந்தியாவிற்கு வருவாயை ஈட்டி தருவதிலே முதலிடம் வருவது தமிழ்நாடு தான். இப்படி இத்தனை சிக்கல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தினாலும் பாஜக எதிர்ப்பு என்பதில் சமரசம் இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தலைவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். ஆகவே சமரசம் செஞ்சுக்கிட்டாரு, இல்ல திரைமறைவில் அந்த மாதிரியான கருத்துகளுக்கே இங்கே இடமில்லை. மிக வலிமையாக காத்திரமாக பாஜகவை திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்ப்பாங்க. அவங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் மாற்றப்பட்டிருக்காங்க குற்றச்சாட்டு தான் அவங்க. இல்ல, ஆளுநர்கள் அதிகாரிகள் மாற்றப்படுவது என்பது எங்களுடைய டிஜிபி கூட தான் இப்ப மாற்றிருக்கிறாங்க. நிறைய அதிகாரிகள் பார்த்திருக்கீங்க. ஐபிஎஸ் இது தேர்தல் காலத்துல வழமையா நடைபெறுகின்ற ஒரு விஷயம்தான். சோ அதனால அதை ஒரு பெரிய ஒரு இதா வழமையாக நடைபெறுகின்ற ஒரு விஷயம் என்றுதான் எங்களுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அதை எதிர்கொள்கின்றார். ஏனென்றால் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற அரசு, இன்னமும் சட்டத்திட்டங்களின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்ற அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம். அதனால அதிகாரிகள் மாறுதல் அதுலெல்லாம் அரசியல் செய்வதை அவர் எப்பொழுதும் விரும்புவதும் கிடையாது. அதை மேற்கொண்டு பெரிதாக அவர் பெரிதுபடுத்துவதும் கிடையாது.